சனி பகவான் என்றாலே நம்மை ஒரு பயம், தானாகவே திரும்பியதில் வீரின்றி எங்களுக்குப் பிடித்து அளிக்கும் பயமோ, அது எதற்கும் பதிலாக அறிய வேண்டிய விஷயம். சனி பிழிந்தால் எல்லாம் பிரச்சினை. இதுதான் சமூகத்தில் பொதுவாக பரவிய மானுடத்தில் உள்ள தோற்றம். கஷ்டம், சிரமம், தீர்க்கமான தண்டனை, இவை அனைத்தும் சனி பகவானின் காரியமாக ஒப்பிடப்படுகின்றன. ஆனால் உண்மையில் சனி பகவான் யாரோ? அவருடைய பாதையில் எந்த தனிப்பட்ட தன்மைகள் உள்ளன? சனி பகவான் என்பது சரித்திரத்தில் மிக முக்கியமானதாக கருதப்படுகின்ற தெய்வமாக இருக்கிறார். சரியான நீதிமான் என்று பலர் கூறுவது அவசியம். அவர்தான் தவறு செய்பவர்களை தண்டிக்கும் செயலில் முக்கிய பங்கு வகிக்கிறார். இதைப் பார்த்து பொதுவாக எல்லா மனிதர்களும் அவருக்கு பயப்படுவார்கள். ஏனென்றால் அவர் எந்த அளவுக்கு சகிக்க முடியாத எளிய பரிகாரங்களை செய்து கொள்கிறாரோ, அது இறுதியில் பின்விளைவுகளை ஏற்படுத்துவதாக இருக்கக்கூடும். ஆனால் சில மக்கள் கூறுகின்றனர், சனி பகவான் சிறந்த வழிகாட்டி என்பதை. அவர் ஒருவரின் முன்ஜென்ம வினைக்கும் அதேபோலவும் பிறவிக்கால உத்தரவுகளுக்கும் அடிப்படையாக அமைந்து, அந்த தெய்வத்தின் பாதையில் நம் கர்மங்களின் அடிப்படையில் அவருக்கு சிரமம் ஏற்படுகிறது. அதுதான் நாம் யாராவது தண்டிக்கப்படுவது அல்லது அதற்கான பரிகாரங்கள் செய்யப்படுவதாகத் தோன்றும். இப்போது அந்த பகவானைப் பற்றிய கதையை நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்வோம். சனி பகவான் சமயத்தில் திரும்பிப் பார்க்கும்போது என்ன நடந்தது என்று தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு நாட்களில் தேவலோகத்திற்கு சென்றவர் சனி பகவான் திடீரென பரிதாபமான ஒன்று நடத்துவதை துவங்கினார். பல விஷயங்களை பரிசுத்தமாக திரும்பிப் பார்க்கும்போது முனிவர்கள் மற்றும் தேவர்கள் அதிர்ச்சியுடன் பார்க்க ஆரம்பித்தனர். சனி இன்று யாரை பிடிக்கப் போகிறார் என்ற பயத்தில் அவர்கள் ஒரு இடத்திற்கு ஓடிப்போகிறார்கள். ஆனால் சனி பகவான் நேராக சென்று சிவபெருமானை அணுகி, பரமேஸ்வரா, நான் உங்களை 7½ நிமிடம் பிடிக்க வந்திருக்கிறேன். இப்போது சிவபெருமானின் அசாதாரணமான பதில் எவ்வாறு வந்தது என்பதை பார்ப்போம். அவர் கூறினார், நீ எனது படைத்துள்ள உலகத்தை அனைத்தையும் படைத்துள்ள நீர் எனக்கு எவ்வாறு பிடிக்க முடியும் என்று கேட்கிறார். இந்த உரையாடல் துல்லியமாக சனி பகவானின் அதிகாரத்தை உணர்த்துகிறது. சனி பகவான் நகையுடன் பதிலளிக்கிறார், நான் இந்த உலகத்தில் விதிவிலக்கல்ல, நான் இதை நிறைவேற்றுவதைத் தவிர்க்க முடியாது என்று சொல்லி இறுதியில் அவர் வழியில் நம்மை இந்த உலகில் மிகவும் முக்கியமான வகையில் வடிவமைத்திருக்கிறார். அது எப்படியான வகையில் நடக்கிறது என்பதை மிக சிறந்தவையாகத்தான் அறிய முடிகிறது. அந்த 7½ நிமிடங்களில் தேவன் மற்றும் சனி பகவான் பரம அருள் வழங்குவது அவசியமான பரிசோதனைகளில் இவற்றின் இறுதி ஒரு பரிகாரமாக வைக்கப்பட்டது. இதே சமயம் பரிகாரமும் அறிந்தவரும் மனதை பரிசுத்தமாக மாற்றுவதிலும் சில விஷயங்களை விளக்குகிறது.